கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் சிஸ்டர் வர்ஜின் டிஎம்ஐ டிவியின் அன்பு வணக்கம். பாஸ்கு காலத்தின் 6வது ஞாயிறிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த இறை வார்த்தை வழிபாடானது நமக்கு விடுக்கிற சிந்தனை அன்பு. இந்த உலகில் அன்பு மட்டும் இல்லை என்றால் இந்த உலகமே சுடுகாடாக மாறியிருக்கும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. இந்த உலகில் அன்பு என்கின்ற ஒன்று இல்லை என்றால் இந்த உலகமே சுடுகாடாக மாறியிருக்கும். நாம் ஒருவர் மற்றவர் மீது அதீத அன்பு செலுத்த தேவையில்லை. குறைந்தபட்சம் அவன் வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்கின்ற ஒரு நிலை கூட ஒரு அன்புதான். நான் கல்லூரி படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு கவிதையை எழுதினேன். ஒவ்வொரு ஞாயிறும் பிரியாணி சாப்பிடும் பழக்கமுடைய என்னுடைய சட்டை பையில் இருந்து அந்த ஞாயிறுக்கான பிரியாணிக்குரிய காசை வைத்துவிட்டு மீதியை திருடும் என் சக கல்லூரி வாசிகளின் அன்பை நான் வியந்திருக்கிறேன் என்று. குறைந்தபட்சமான அன்பாவது இந்த மனுக்குலத்தின் மீது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆக ஒரு கொலைகாரனிடம் கூட அன்பு இருக்கிறது, ஒரு திருடனுக்கு கூட அன்பு இருக்கிறது. ஏனெனில் அன்பு இல்லாத மனிதர்களே இல்லை. ஏனெனில் நாம் அனைவரும் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய சாயல் என்பது என்னவென்றால் அதுதான் அன்பு. ஆக நாம் முதலில் சிந்திக்க இருப்பது இருக்கிற அன்பு. கடவுள் அன்பாக இருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, இந்த அன்பு என்பது கடவுளுக்கு ஒரு சௌகரியம் அல்ல, அவர் வைத்திருக்கிற பொருள்களில் ஒன்று அல்ல. மாறாக அந்த அன்பாகவே அவர் இருக்கிறார், அன்பாக இருக்கிறார். அன்புதான் கடவுள். ஆக அன்பிற்கு இலக்கணம், அன்பின் இருப்பிடம், அன்பின் பிறப்பிடம், அன்பு என்பது இறைவனாக இருக்கிறார். ஆக இறைவன் இருக்கிற அன்பாக இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். இது நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. நற்செய்தியிலே ஆண்டவர் சீடர்களுக்கு கூறுவது, என் தந்தை என்னை அன்பு செய்வது போல நானும் உங்களை அன்பு செய்திருக்கிறேன், அதுபோலவே நீங்களும் பிறரை அன்பு செய்யுங்கள். இங்கே அந்த போல என்கின்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவதை இந்த யோவான் நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, தமிழிலே ஓமை அணி என்று ஒன்று உண்டு. ஒரு பொருளை குறித்து காட்டுவதற்கு, அதை விளக்கிச் சொல்வதற்கு ஒரு ஓமையை கூறி அதனை விளக்குவது வழக்கமாகும். இதுதான் ஓமை அணி. அந்த ஓமையிலே போல, அன்ன, சால, ஒப்ப என்கிற ஓம உருபுகள் இருக்கும். இந்த யோவான் நற்செய்தியிலே அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற அந்த போல என்கிற ஓம உருபு பயன்படுத்தப்படுவதால் இங்கு அதிகமாக ஓமை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஓமை அணியை நாம் மேலுமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, ஓமேயமும் ஓமானமும் ஒன்று அல்ல, அதை போலத்தான் இது இருக்கிறது. ஆக அது இரண்டுமே ஒன்று அல்ல. உதாரணமாக, மதியை போன்ற முகம், நிலாவை போன்ற முகம் என்றால் நிலாவும் முகமும் ஒன்று போல இருக்கிறது, ஆனால் அவை இரண்டும் ஒன்று அல்ல. ஆக இந்த ஓமை அணி ஏதோ ஒரு அளவுக்கு அந்த ஓமையை நியாயப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிறது தவிர அவை இரண்டும் ஒன்று அல்ல. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இறைவன் நம்மை அன்பு செய்வது போல நாமும் பிறரை அன்பு செய்ய வேண்டுமெனில் அவர் அன்பும் நமது அன்பும் ஒன்று அல்ல. ஏனெனில் இறைவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நான் ஏற்கனவே குறித்து காட்டியிருக்கிறேன். ஆகவே கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் செலுத்துகிற அன்பு இறைவன் நம்மீது செலுத்துகிற அன்பு போன்றது அல்ல. ஆனால் முடிந்த அளவுக்கு, இயன்ற அளவுக்கு அந்த இறை அன்பை பிறர் மீது செலுத்த வேண்டும் என்பதையே இயேசு இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு தருகிறார். மேலுமாக இந்த அன்பின் வழியாக அவர் விளக்குகின்ற பொழுது, இனி நான் உங்களை பணியாளர்கள் என எண்ண மாட்டேன், உங்களை நான் நண்பர்கள் என்றேன் என்கிறார். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகிலேயே இரத்த பந்தத்தினால் எழாமல் ஆனால் அனைத்து பந்தத்திற்கு மேலாக இருக்கிற ஒரு பந்தம் இருக்கிறது என்றால் அது நட்பு தான். நமது சுற்றங்கள், உறவுகள், தாய் தந்தை, அண்ணன் தங்கைகள், இவர்கள் எல்லாம் நமக்கு இரத்த வகையில் உறவு. ஆனால் நண்பர்கள் என்பவர்கள் எங்கோ பிறந்தவர்கள், எங்கோ வளர்ந்தவர்கள், ஏதோ ஒரு தருணத்தில் இந்த நட்பு என்கிற ரீதியிலே நமக்கு நண்பர்களாக மாறிப்போகிறார்கள். இது குறித்தும் ஒரு கவிதையிலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். கடவுளுக்கு அடுத்ததாக என்னை அறிந்தவன் நீ. ஆம், கடவுளுக்கு அடுத்ததாக என்னை நீ அறிந்தவன் நீ. அன்பிற்கினியவர்களே, ஆபிரகாம் லிங்கனும் இவ்வாறு கூறுகிறார், உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். ஆக நமது சுற்றத்திடம், நமது தாய் தந்தையரிடம், அண்ணன் தம்பிகளிடம் பகிரக்கூடாத சில ரகசியங்களை கூட நாம் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அத்தகைய ஒரு உறவுக்குரியதாக இருக்கிறது இந்த நட்பு. எனவே தான் ஆண்டவர்
தன்னுடைய சீடர்களை, இனி நான் உங்களை பணியாளர்கள் என எண்ண மாட்டேன், உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தை எனக்கு அறிவித்தவற்றையெல்லாம் நானும் உங்களுக்கு அறிவித்தேன். நான் எனது இரகசியங்களை எல்லாம் உங்களுக்கு அறிவித்தேன். ஆக நான் உண்மையாகவே உங்களிடம் நட்பு பாராட்டினேன் என்று அவர்களிடம் கூறுகிறார். அந்த நட்பை அவர் மதிக்கவும் செய்தார். மேலுமாக இவர் தன்னுடைய அன்பை இந்த நண்பர்களுக்காக காட்டுவதற்காக தனது உயிரையும் கொடுக்கிறார். அன்பிற்கினியவர்களே, கொடுத்தலில் பலவிதமான கொடுத்தல்கள் இருக்கிறது. நமக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கலாம், பொன்னை கொடுக்கலாம், பணத்தை கொடுக்கலாம். ஆனால் கொடுத்தலின் உச்சமாக கருதப்படுவது உயிரை கொடுப்பது ஆகும். ஆண்டவர் தனது நண்பர்களை, இந்த மக்களை, இந்த மனுக்குலத்தை எந்த அளவுக்கு நேசித்தார் எனில் தன்னுடைய உயிரையே கொடுப்பதற்காக அவர் தயாராக இருந்தார். ஆகவே அதுதான் அன்பின் உச்சம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய அந்த காட்சி இறை அன்பு உச்சம் பெற்ற நிலை. இறை அன்பின் உச்சம் வெளிப்பட்ட நிலைப்பாடு அதுவாகும். ஆகவே கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே, இந்த அன்பினால் படைக்கப்பட்டிருக்கிறோம், இறைவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அன்புதான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. நாம் பிறந்தது கூட நமது தாய் தந்தையர் இடையே நிலவிய அந்த அன்பின் பிணைப்பின் வெளிப்பாடு தானே ஒழிய வேறொன்றும் கிடையாது. மகன்கள் மகள்கள் பிறப்பது பெற்றோர்கள் தங்களிடையே காட்டுகின்ற அந்த அன்பின் வெளிப்பாடாகத்தான் குழந்தைகள் பிறக்கிறார்கள். ஆகவே நமது பிறப்பின் இரகசியமாக இருப்பது அன்பு. அன்பின் காரணமாகத்தான் நாம் கருவுற்றோம். அன்பின் காரணமாகத்தான் நாம் இந்த பூ உலகிலே பிறந்தோம். அந்த அன்பின் வழியாகத்தான் நாம் வளர்ந்தோம். அந்த அன்பினாலே நாம் ஈர்க்கப்பட்டு இறைவனிடம் இறுதியில் சென்று சேர்வோம். ஆகவே பிறப்பு முதல் இறப்பு வரை நம்மை இயக்கி கொண்டிருக்கிற ஒற்றை சக்தி அந்த அன்பு. அந்த அன்புதான் கடவுள். அந்த அன்பின் கடவுளுக்குரிய அன்பின் மக்களாக நாம் முயலுவோம். இறை ஆசீர் பெறுவோம். நன்றி.